கடகராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படாத பாடுபட்டு இருந்தீங்கன்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்க எல்லாருமே கடந்த 2.5 வருஷமா அட்டமத்து சனியிலிருந்து விடுதலையான பாடே இல்லாம படாத பாடு. சனி பயிற்சி ஆன பிறகும், மீனத்திற்கு சனி போன பிறகும் கூட ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாம் நல்லாவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கிறது தெரியுது. இந்த வருடம் உங்களுக்கு முழுமையான விடுதலை அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே குரு வர்றதாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு, உங்களை ஜொலிக்க வைப்பாருன்னு சொல்லலாம். குரு பார்வையவே எட்டாம இருந்தீங்க கொஞ்சம் வருஷமா. இந்த வருஷம் குரு ராசிக்கு குழந்தை வீடு, மனைவி வீடு, புகழ் வீடு இத்தனையும் பார்வை செய்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஆண்டை கொடுக்குறாரு. சொல்ல போனா மக்கள் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு வாழக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்திருக்கு. தசாபுத்தியும் நல்லா இருந்துருச்சுன்னா 100% இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, மே மாதம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாலும் 12ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் உங்களுக்கு ஓடியாடி நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற தகுதி, நிறைய செலவினங்கள் கொடுக்கக்கூடிய நேரமாக மே மாதம் வரைக்கும் இருக்கும். விரயத்தில் இருக்கக்கூடிய குருவா உங்களுக்கு அந்த மாதிரி செயல்படுவார். அதன் பிறகு வரக்கூடிய குரு உங்களுக்கு சந்தோஷம், புகழ், கௌரவம், அந்தஸ்து அனைத்தையுமே கொடுத்துருவாரு. வயதுக்கேற்ற வகையில் எதிர்பார்த்த செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டா இந்த ஆண்டு இருக்கு. கடகராசினாலே 2.5 வருஷமா நல்லா இல்லைன்னு எல்லாரும் சொல்லி களைச்சி இருந்தோம். பட் இப்போ உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பான ஆண்டா இருக்குது. எந்த வருஷமும் இல்லாத வகையில் இந்த வருஷம் புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு சிறப்படைய நீங்கள் அம்மன் வழிபாடு செய்துக்கலாம், பௌர்ணமி வழிபாடு செய்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கைகூடி வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். மென்மேலும் வாழ்ந்து வளர வாழ்த்து.